கரண்ட் பில் அதிகமாக வரதுக்கு இதுவும் ஒரு காரணம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எலிவிஷனுக்காண்டி மேலே வந்து ஒரு 3 லைட் இருக்குது. இதை பாருங்க மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 லைட்டோட சுவிட்சுமே வந்து மேல் வீட்டில் இருக்கு. இதை வந்து இப்போ கீழ் வீட்டுக்கு கொண்டு வரணும். இந்த சுவிட்சை கீழ் வீட்டுக்கு கொண்டு வந்தா எப்படி கரண்ட் பில் கூட வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கரண்ட் பில் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதையும் பார்த்துடலாம். இந்த ஜன்னலோட சைடில் தான் பார்த்தீங்கன்னா வந்து அப் அண்ட் டவுன் லைட்டு 2 லைட் மாட்டி இருக்கும். ஜன்னலுக்கு மேலே ஒரு லைட் மாட்டி இருக்கும். இந்த 3 லைட்டுக்குமே நம்ம ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் போடணும். இதுல இருந்தா நம்ம வந்து 3 லைட்டுக்குமே தனித்தனியா அடிச்சிருக்கோம். இதுல கடக்க ஒயர் பாத்தீங்கன்னா மேல் வீட்டுல உள்ள ஒயர் இதை வந்து டம்மி பண்ணி வச்சிருவோம். இந்த 2 மாடல் பாக்ஸ்ல இருந்து இங்க ஒரு 8 மாடல் பாக்ஸ் இருக்கு. இந்த 8 மாடல் பாக்ஸ் கீழே நேரா தான் நமக்கு வந்து மீட்டர் பாக்ஸ் இருக்குது. இந்த 3 லைட்டுக்குமே நம்ம ஒரு சுவிட்ச் தான் போட போறோம். அதனால வந்து இந்த 2 மாடல்ல இருந்து டைரக்டா மீட்டர் போர்டுக்கு 1.5 ஒயர்ல 2 ஒயர் தள்ளிடலாம். 1.5ல பாத்தீங்கன்னா 2 ஒயர் போட்டிருக்கோம். அந்த 2 ஒயர் மட்டும் நம்ம அந்த லைட் பாயிண்ட்க்கு மட்டும் தான் கொடுக்கணும். வேற எங்கேயுமே மேல் வீட்டுல லிங்க் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம மீட்டர் பக்கத்துல பாருங்க, மேல இருந்த லைட்ல இருந்து ஃபேஸ் வீட்ல 2 ஒயர் கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி கீழே வீட்ல இருந்து கார் பார்க்கிங்ல இருந்து நம்ம இந்த 2 ஒயர் கொண்டு வந்திருக்கோம். இங்க இருந்து பாருங்க ஃபேஸ் வீட்ல 2 ஒயருமே கொண்டு வந்திருக்கோம். இப்போ மேல இருந்து கொண்டு வந்த லைட் பாயிண்டையும் கீழே சுவிட்ச்ல இருந்து கொண்டு வந்த லைனையும் இப்போ ஜாயின் அடிச்சா முடிஞ்சு போச்சு. இப்படி கொடுத்தா மட்டும்தான் கரண்ட் பில் கம்மியா வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மேல் வீட்ல இருந்து ஒரு லைன் தான் கொண்டு வராங்க. நியூட்ரல் என்ன பண்ணுவாங்கன்னா மேல் வீட்ல அடிச்சிடுறாங்க. அப்போ வந்து ஃபேஸ் பாத்தீங்கன்னா வந்து கீழ் வீட்ல இருந்து போகும், நியூட்ரல் வந்து மேல் வீட்ல இருந்து போகும். இப்படி பண்ணும்போது கரண்ட் பில் அதிகமாவே வரும். ஆனா பார்த்தா சின்ன தப்பு தான் நடந்திருக்கும். ஆனா வந்து கரண்ட் பில் வந்து எக்கச்சக்கமா வரும். 2 மீட்டர் இருந்தாலே நியூட்ரல்ல வந்து எந்த இடத்துலயுமே காமனா அடிக்க கூடாது. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியாத நண்பர்களுக்கு மட்டும்தான். அடுத்து பாத்தீங்கன்னா மோட்டர்ல என்ன தப்பு நடக்குது, இன்வெர்டர்ல என்ன தப்பு நடந்து கரண்ட் பில் அதிகமா வருதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.